மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக முழுக்க பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ ஒரு நாடு ஒரு தரப்பிற்கு ஆதரவாக இல்லாமல் நாங்கள் நடுநிலையாக இருந்து பிரச்சனையை முடிச்சு தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடு இப்போ முன்னே வந்திருக்காங்க. என்ன நாடு, எதற்கு முன்னே வந்திருக்காங்க, என்ன ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம். அதற்கு இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்ததாக சீனாவுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதாவது இதுதான் சீனாவா, சீனாவுடைய செயல்பாடு இப்போ கூட இப்படி தான் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு சீனாவுடைய பேச்சு, சீனாவுடைய முடிவு அப்படின்றது வெளியே இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ சீனாவுடைய செயல்பாடுகளை நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சீனாவுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அந்த மாதிரி தான் இப்போ சீனாவுடைய உண்மை முகம் இப்போதைக்கு பெரிய அளவிற்கு வெளிவந்திருக்கு. இந்த இரண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாவது நாடு தலையிட வேண்டாம். அதாவது இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ எங்களோட விஷயத்தில் யாரும் தலையிட வேணாம். அதாவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. பெரிய அளவிற்கு எல்லாரும் பேசும் பொருளாக மாறி வந்துக்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே உற்று நோக்கி கவனித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவோட ஸ்டாண்டு, இந்தியாவோட முடிவு என்னாக போகுது, இந்தியா என்ன மாதிரி அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இந்தியா என்ன மாதிரி செயல்பாடுகளை அடுத்தடுத்த கட்டத்தில் முடிவெடுத்து நகர்த்த போகிறாங்க அப்படின்றத மட்டும்தான் உலக நாடுகள் கவனிக்கிறாங்க. பாகிஸ்தானோட செயல்பாடுகள் பெரிய அளவிற்கு ஜூ கட்டுற மாதிரி பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணாலும் இந்தியாவோட செயல்பாடுகள், இந்தியாவுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் இந்த பிரச்சனை அப்படின்றது அடுத்த கட்டத்தில் எப்படி மாறும், அடுத்து எப்படி முடியும், எல்லாமே இந்தியாவுடைய செயல்பாடுகள் பொறுத்து தான். ஸோ இப்படி இருக்கிற சூழலில் இந்தியாவை பெரிய அளவிற்கு எல்லா நாடும் உற்று நோக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இப்போ இந்த ஒரு நேரத்தில் கவனிக்கக்கூடிய ஒன்றாக போயிட்டுருக்கு. எல்லாரும் இந்தியாவை தான் பார்த்து வந்துட்டாங்க. இப்போ உலக நாடுகள் பெரிய அளவிற்கு இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவை எடுத்தாலும் இப்போ இந்த ஒரு பிரச்சனையுடைய தன்மை அப்படின்றது பெரிய அளவிற்கு போயிட்டுருக்கு, பெரிய அளவிற்கு விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலை தான் என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா சொல்கிறாங்க மூன்றாவது நாடாக நாங்கள் நடுநிலையாக இருந்து பிரச்சனையை முடிக்க தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாவது நாடு தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகளாக தான் இப்போ இந்த ஒரு சூழலை பார்க்கப்படுது. இப்போ பாருங்களே, பேச வேண்டியது பாகிஸ்தான் தான், பேச வேண்டிய ஒரே நாடு பாகிஸ்தான் தான். அதாவது அமெரிக்கா இந்த நேரத்தில் பேசணுமா பேச வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட முக்கியமாக பாகிஸ்தான் தான் பேசணும். ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் இந்த பயங்கரவாதிகள் ஒப்படைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே பாகிஸ்தானோட செயல்பாடு தான். இங்கிட்ட ஒரு புறம் மத்திய அம்சம் பண்ணி பிரச்சனையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் அது நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னா பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து செயல்பட்டு தான் பஹல்காம் தாக்குதலை அரங்கேற்றிருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் இந்த ஒரு நொடி வரைக்கும் பாகிஸ்தான் அவர்களை ஒப்படைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம், ஒப்படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பெரிய அளவிற்கு புடி கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியல. அங்கிட்ட ஒரு புறம் இந்தியா ஒரு புறம் இதற்கு இந்த ஒரு விஷயத்துக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படியா நம்ம பெரிய அளவிற்கு பதிலடியை கொடுத்துடலாமா? அதுவும் பதிலடி அப்படின்றது நேருக்கு நேராக பதிலடி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக பாகிஸ்தானால் முடியாது அப்படின்றது பாகிஸ்தானுக்கே தெரியும். அதனால தான் திசை திருப்பி விட்டு அதான்ப்பா பிரச்சனையை முடிச்சிடலாம், இதுக்கு மேலே நம்ம பேச்சுவார்த்தை நோக்கி நகரலாம் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக இப்போ சொல்லியிருந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க, சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம தளர்ந்துருவோம். அதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம், பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம சரி ஓகே பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம நகருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நடவடிக்கை எடுப்போம். அப்போ அந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய பெரிய அளவிற்கு தாக்குதலுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி ஸ்டாப் பண்ணப்பட்டுரும். பெரிய அளவிற்கு இந்த பிரச்சனையில் இந்தியா இன்னும் பெரிய அளவிற்கு பதிலடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணமாக தான் பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய சூழல் நம்ம பதிலடி கொடுத்துடலாம், இந்தியாவிற்கு பதிலடி கொடுத்துடலாம், அதுவே நமக்கு சரியான நேரம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஒரு திட்டத்தை தீட்டிருந்துச்சு. பட் அந்த ஒரு திட்டம்லாம் செல்லுபடியாகலை இந்தியாவிடம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதெல்லாம் இந்த மாதிரி பாகிஸ்தான் பண்ணும் அப்படின்றது இந்தியாவுக்கு முன்பே தெரியும். என்ன மாதிரியான வேலைகளை எப்படிலாம் தினசு பாகிஸ்தான் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் அமெரிக்காவுடைய மத்திய அம்சம் பேசுவதற்கான செயல்பாடு இந்த நேரத்தில் தேவையில்லை, பாகிஸ்தான் தான் பேச வேண்டும் எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்களே, அதாவது இந்தியா சொல்லக்கூடியது எங்களுக்கு தேவையான ஒரே விஷயம், அதாவது எங்களுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இது மட்டும்தான். இது பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது.
எங்களிடம் நீங்கள் வந்து பயங்கரவாதிகளை ஒப்படைச்சிருங்க, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த பிரச்சனை அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமானது கிடையாது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் குறிப்பாக இப்போ காஷ்மீரில் பஹல்காமில் தாக்குதல் அரங்கேற்றதுக்கு முக்கிய மையப்புள்ளிகளாக இருந்த இந்த பயங்கரவாதிகள் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்தியா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிக்குமா? ஏன்னா பயங்கரவாதிகளோட ஒரு கூடாரம் மாதிரியே பார்க்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் பாகிஸ்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எப்படி பிடிக்க கொடுக்கும்? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஸோ இப்படி தான் இந்தியாவுடைய முடிவு அப்படின்றது இந்த நேரத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த ஒரு முடிவை வெளிப்படையாக இந்தியா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்களே, இப்போ சீனாவுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது தெல்ல தெளிவாக வெளியே வந்து விட்டது. பாருங்கள், இந்த காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக இராஜாங்க ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சொல்லுங்கள், இந்த ஒரு விஷயத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் என்ற ஒரு அவசியம் இருக்கா? அவசியம் கிடையாது. அப்போ ஏன் எடுத்திருக்காங்க? அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த பஹல்காம் தாக்குதல் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயமா நம்ம வந்து கடந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது. உலக நாடுகளே பெரிய அளவிற்கு உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்று. அப்பாவி பொதுமக்கள் நார்மலாக அங்கே என்ன நடக்குன்னு வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அங்கே யாராவது வந்திருப்பாங்களா? சொல்லுங்கள். எல்லாம் ஜாலியாக சுற்றுலா போய்ட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மகிழ்ச்சி அங்கே எல்லாருமே இருந்த அப்பாவி பொதுமக்களை இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய அளவிற்கு நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா உலக நாடுகளே இந்த ஒரு விஷயத்திற்கு பெரிய அளவிற்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மேலே இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அவசியமே இல்லை. எப்போ இந்த பயங்கரவாதிகளுக்கு பெரிய அளவிற்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்கும் போது பாகிஸ்தான் மேலே இந்தியா பெரிய அளவிற்கு இராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு? அவர்களை பெரிய அளவிற்கு பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் தான் பாகிஸ்தான் மும்பரமாக கவனம் செலுத்திய மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பாகிஸ்தான் நினச்சிருந்தா அவர்களை இந்தியாவிடம் ஒப்படைச்சிருக்கலாம். இல்லை, அவர்களுக்கு பெரிய அளவிற்கு இந்த உலகத்திலே அவர்கள் வாழ தகுதியற்றவர்கள். ஏன்னா அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிச்சிருக்காங்க. ஸோ அவர்களை பெரிய அளவிற்கு நடவடிக்கை எடுத்து பாகிஸ்தான் ஒரு முடிவு கட்டியிருக்கணும் அவர்களுக்கு. அந்த ஒரு வேலையைப்பட பாகிஸ்தான் செய்யுமா? அது செய்யவே செய்யாது. கனவுல கூட பாகிஸ்தான் செய்யாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ணியிருக்கணும்? பாகிஸ்தான் இந்தியாவிடமாவது ஒப்படைச்சிருக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய அளவிற்கு இந்தியாவிற்கு சப்போர்ட்டாக பாகிஸ்தானே நின்றுருக்கணும். ஆனால் பாகிஸ்தான் அதுக்கு எதிர்மாறாக தான் வந்து செயல்பட்டுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பாகிஸ்தான்கிட்ட பேசி பிரோஜனமா? மற்ற நாடுகள்கிட்ட பேசி பிரோஜனமா? மற்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு நேரத்தில் இந்தியாவோட நடவடிக்கை எப்படி இருக்கணும்? பெரிய அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் அப்பாவி பொதுமக்கள், அதாவது அங்கிட்டு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்த பயங்கரவாதிகள் இந்தியாவின் அப்பாவி பொதுமக்களை கொன்றாங்க. அதுக்காக இந்தியா அந்த மாதிரி செயல்பாடு செய்யுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு காலத்துலையும் எந்த ஒரு நேரத்துலையும் பாகிஸ்தானின் மக்கள் ஒருவர் கூட வந்து பாதிப்படையக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்தியா பயங்கரமாக திட்டம் தீட்டி கணக்கச்சிதமாக 9 இடங்களில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை அடித்து நொறுக்கியிருந்தாங்க நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து பெரிய அளவிற்கு எல்லாமே பயங்கரவாதிகள் தான் அழிக்கப்படணும், பொதுமக்கள் பாதிக்கவே பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்தியா கணக்கச்சிதமாக வேகமாக முடிக்காமல் நிறுத்தி நிதானமாக அடிச்சிருந்ததை நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படி இருந்து கூட வந்து பொய் செய்திகள் பழைய தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். பாகிஸ்தான் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில ட்ராமாக்களை பாகிஸ்தான் தரப்பில் அரங்கேற்றப்பட்டுருந்துச்சு. அது வேறு விஷயம். ஏன்னா இந்தியா தரப்பில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி பாகிஸ்தான் தரப்பில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி ஒரு சில விஷயங்களை உலக அரங்கில் நம்ம வந்து அரங்கேற்றால் மட்டும்தான் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது பாகிஸ்தானோட எண்ணமாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்தியாவுடைய செயல்பாடு எல்லாமே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பயங்கரவாதிகள் அழிக்கப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்தியா தரமான பதிலடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஏதாவது ஒரு பதிலடி நம்ம திருப்பி பாகிஸ்தான் தரப்பு நம்ம கொடுக்கணும், பாகிஸ்தான் நம்ம இந்தியாவிற்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு செயல்பாடில் பாகிஸ்தான் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ட்ரோன்களில் ஏவி இருந்ததை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கு நம்மளோட தரப்புலேருந்து தரமான பதிலடி கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்படி தான் இந்த பஹல்காம் தாக்குதல் இந்த ஒரு விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக இராஜாங்க ரீதியிலான நடவடிக்கையை நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசு சிறப்பாக சீரும் சிறப்புமாக அரங்கேற்றிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் இந்தியாவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய நடவடிக்கை செயல்பாடு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்ற வகையில் தான் எல்லா நாடும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக
நம்மளுடைய நண்பர் ரஷ்யா இருந்தால் போதும், நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்ம வந்து அழகாக சாதிச்சிடலாம். அந்த அளவிற்கு தான் ரஷ்யாவுடைய இந்த S-400 மிசைல் சிஸ்டம் என்பது இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூரில் பெரிய அளவிற்கு முக்கிய பங்கு வகிச்சு வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அதனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய நண்பன் ரஷ்யாவிற்கு நன்றி தெரிவிச்சே ஆகணும், நன்றி தெரிவிச்சுக்குவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் மே 9 இரவு வட இந்திய நகரங்களில் இருக்கும் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஒரு தாக்குதலுக்கு இந்தியா தரப்பிலிருந்து பதிலாக குறிப்பாக எந்த தாக்குதல் நடத்தினாலும் அதை வந்து சீரும் சிறப்புமாக இடைமறித்தே அவற்றை வந்து தும்சம் பண்ணக்கூடிய வகையில் தான், ஒன்று கூட இங்கே நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற வகையில் தடுப்பரண்கள் பெரிய அளவிற்கு பாதுகாப்பு கவசமாக நமக்கு வந்து செயல்பட்டுருக்கு நண்பர்களே. அதுலேயும் S-400 செயல்பாடு பெரிய அளவிற்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. இப்போ பாகிஸ்தானுடன் உறுதியாக நிற்கிறோம் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுடன் உறுதியாக நிற்போம் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தில், எப்படி இந்த பயங்கரவாதிகளுக்கு பெரிய அளவிற்கு பாகிஸ்தான் எப்படி சப்போர்ட் பண்ணுதே, அதே மாதிரி பாகிஸ்தானோட சேர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ண போகிறீங்களா, இப்படி தான் கேட்க தோணுது. ஏன்னா இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் பாகிஸ்தான் பண்ணியிருக்கு, பாகிஸ்தான் என்ன ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. உலக நாடுகளே பெரிய அளவிற்கு பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தானோட ஆதரவு நாடுகளே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இல்லை இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு சூழல் கூட சீனாவை பாருங்கள், சீனாவுடைய புத்தி செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பாருங்களேன். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு தரணும், இந்தியா நமக்கு வந்து எதிரி தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய வகையில் மனசாட்சியே இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் கூட நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், உறுதியாக துணை நிற்போம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசி வந்திருக்காங்க. நீங்களே பாருங்கள் மக்களே. ஸோ இப்படி தான் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விவகாரம் அப்படின்றது தற்போதைய காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது முடிய போகுது, உலக நாடுகள் எல்லாமே முடிச்சிருவாங்க, அவ்வளோதான் பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இல்லை இது முடியவே வேணாம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானை கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடிய வகையில் தான் இந்தியாவிற்கு மேலும் பெரிய அளவிற்கு சில தாக்குதலை எங்கள் மேலே நீங்கள் அரங்கேற்றுங்க அப்படின்ற வகையில் பாகிஸ்தானுடைய வேலைப்பாடுகள் நகர்ந்திருக்கு. ஸோ இதற்கு மேலே இப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்தியா சீரும் சிறப்புமாக, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் பார்ட் 2 அப்படின்ற வகையில் தான் பாகிஸ்தானுக்கு தரமான பதிலடி உள்ளது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிச்சயமாக ஒரு இடத்துல பாகிஸ்தானே போதும்ப்பா ஆளை விட்டுருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த அளவிற்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு கவசம், அதாவது ஒரு நாட்டிலிருந்து தாக்குதல் நடத்தப்படுதுன்னா மெயினான விஷயமே தடுத்து தகர்த்தளிக்கணும். ஏவுகணையாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே தடுத்து தகர்த்தளிக்கணும். அந்த அளவிற்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு தடுப்பு அரண்கள்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. பெரிய அளவிற்கு கணக்கச்சிதமாக நம்மளுடைய பாதுகாப்பு அரண்கள்லாம் எல்லையில் பயங்கரமாக இருக்குது. எந்த ஒரு ஏவுகணையோ எந்த ஒரு குண்டோ பெரிய அளவிற்கு நமக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பெல்லாம் எல்லையிலேயே பெரிய அளவிற்கு தடுத்து தகர்த்தளிக்கப்படும். அப்படி பல விஷயங்கள் இந்தியா தடுத்து தகர்த்தளித்து வந்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் என்ன தான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தில். கூடிய விரைவில் பாகிஸ்தான் இந்தியாவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக பிரச்சனையை முடிச்சிடலாம், பேச்சுவார்த்தையின் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் பாகிஸ்தான் முன்னகர்ந்து வந்தால் பாகிஸ்தானுக்கு மிக நல்லது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகிறது. குறிப்பாக இது போன்ற செய்திகள் நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.